எவ்ரி Thursday நான் ஒரு வெப் சீரிஸ் சொல்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஏஜென்ட் ஃப்ரம் அபோவ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கதையை சொல்லிடுறாங்க. அரக்கராஜா இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதை சொர்க்கத்தோட இளவரசர் வந்து தடுத்து அவனை சீல் பண்ணிடுறாரு. மறுபடியும் இப்ப பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதை தடுக்கிறதுக்காக இவர் வந்து ஒரு தேவதூதர், அவருக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டா இந்த உலகத்துல ஒர்க் பண்றதுக்கு ஒருத்தனை அனுப்புறாரு. அவர் தான் நம்மளோட ஹீரோ ஹான்சி. ஹான்சி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணதுனால அவங்க அப்பா அம்மா வந்து நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க. அதை பார்த்து அவர் மனசு உடஞ்சு போய் வந்து பாத்தீங்கன்னா அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவரும் நரகத்துக்கு போறாரு. அப்போ இளவரசரை மீட் பண்ணும்போது நான் சொல்றதை செஞ்சேன் அப்படின்னா உனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நான் விமோச்சனம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இவருக்காக இளவரசருக்காக நிறைய வேலைகளை உலகத்துல பாக்குறாரு. அந்த வேலைகள்ல அவர் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த அரக்கராஜா வந்து வரவிடாம செஞ்சாரா இல்லையா அப்படின்றதான் மொத்த கதையுமேங்க. மொத்தமா இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 8 எபிசோட், ஒவ்வொரு எபிசோடும் 40ல இருந்து 45 நிமிஷம் வருதுங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஹான்சி யாரு, அவரோட கதை என்ன அப்படின்னு சொல்றது புரிஞ்சு போயிருது. செகண்ட் எபிசோட்ல ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பேயை கூட்டு வருவாங்க. அந்த பேய் பயங்கர காமெடி பண்ணும். அந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு கேளுங்க, அது கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. இதுல ஜூ அப்படின்றது ஹீரோயின் கேரக்டர் நேம்ங்க. அவங்க மொத்தமா 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஹான்சி, ஜூ, மங்க். அதாவது அந்த டிடெக்டிவா ஒருத்தர் வருவாரு. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பாட்டிங்களோட கதை வரும். 2 பேய்களோட, ஒவ்வொரு பேய்க்கும் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஒரு 3வது 4வது எபிசோட் போனதுக்கு அப்புறம் தான் கதையை கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சுங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உலகத்தை அழிக்க விடாம பாத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றதா கதையாவே இருந்துச்சு. எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப இந்த வெப் சீரிஸ்ல பிடிச்சது விஷுவல்ஸா ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. 2வது பேக்ரவுண்ட் சொல்லியே ஆகணும். ஒரு மாசான படத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிடிக்டபிளா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. விறுவிறுப்பா இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமோ, ஸ்கிரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஓவராலா நல்ல ஒரு விஷுவல்ஸா ஸ்டன்னிங்கா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தேங்க்யூ.